மை ஹானரபிள் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், இன்னைக்கு தெலுங்குலேருந்து ஒரு படத்தை பார்க்க போகிறோம். கோர்ட் ஸ்ட்ரெயிட் வர்சஸ் நோபடி. போக்சோ சட்டத்தை மையப்படுத்தி அதுக்குள்ளார ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கு இந்த படம். ஒரு 19 வயதான ஹீரோ, 17 வயதான கதாநாயகி. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. பையனோட சைடு வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அம்மா வந்து துணி தைக்கிறதும், அப்பா வந்து வாட்ச்மேனாகவும் இருக்காங்க. பையன் வந்து பாதியிலேயே படிப்பு நிறுத்திட்டு இந்த சிம் கார்டு விற்றுட்டுருக்க வேலையை பார்த்துட்ருக்கான். அந்த தெருவுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுடைய தோழி தான் ஸ்ரீதேவியான கதாநாயகி. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு தெரிய வருது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய இன்னொரு பொண்ணுக்கு 8வது படிக்கக்கூடிய பையன் ஒருத்தன் இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பரை விட்டுட்டு வந்துட்டேன், இந்த பிடி அப்படின்னு கொடுக்க, இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் இவர் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்கிற ஆட்களை ஏவு பார்க்க வைக்கிறது தான் இவருடைய வேலையே. நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வருவாங்க அந்த சின்ன பையன் வீட்டுக்கு. அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடியவர், கஞ்சா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த வில்லனான சிவாஜி சொல்லுவார், நீ கொடுத்தது எக்ஸாம் பேப்பர் தான் எனக்கு தெரியும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு அது லவ் லெட்டர் மாதிரி தெரியும். உன் குடும்பம் என்ன, என் குடும்பம் என்ன, 2 பேரோட தராதரம் என்ன அப்படின்ட்டு நாளையில இருந்து உங்கள் அப்பா ஒரு கஞ்சா கடத்திட்டு இருக்கிறவன்னு பேச போகிறாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்பாப்புல. இது ஒரு கடைஞ்செடுத்த ஒரு பழைய காலத்து வில்லத்தனம் அப்படிங்கிறது படம் பார்க்குறப்ப நமக்கு தெரியும், புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பெரிய பொண்ணுக்கும் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம் ஓகே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஹர்ஷா வந்து அந்த பொண்ணை அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்பல விஷயம் கேள்விப்பட்டு போலீஸும் சிவாஜியும் ரோகிணி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போன பிறகு அவன் மேலே இருக்கிற எல்லா கேஸுகளும் எழுதி கடைசியாக குறிப்பாக பெருசாக போக்சோ சட்டத்துலேயும் இவனை கைது பண்ணுவாங்க. 78 நாள் பெயிலில் வெளியே விடாமல் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. அவனுடைய அண்ணன் ஒவ்வொரு வக்கீலாக போய் தேட ஒவ்வொன்றும் வந்து பெயில் தர முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு போகுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோர்ட்டில் ஜட்ஜு சொல்கிறாரு, மண்டே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு. இப்போ தம்பியை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு சோகத்தில் டீ கடையில் உட்காந்துருக்கிறப்ப அங்கே ஒரு வக்கீல் சொல்கிறார், நீ போய் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்ல, சரின்னு அங்கே போக தேஜாவை மீட் பண்ணுறார். தேஜாங்கிறது பிரியதர்ஷி. அவர் தான் இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோவே. அவர் சசிகுமார்கிட்ட சொல்ல, சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் இவருக்கு தெரியுது இந்த கேஸில் நியாயம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. நடந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இவரே ஆஜராகிறார் கோர்ட்டில் ஆஜரான பிறகு வாய்தா வாங்குறாப்புல மேலும். ஸோ இங்கேருந்து படம் வேற மாதிரி நகர ஆரம்பிக்கும். பொய்யாக தொடுக்கப்பட்ட ஒரு போஸ்கோ சட்டமானது அது எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு காமன் மேனுக்கு எதிராக வலுவாக சாட்சியமாக நிற்குது அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படம் தேட்டரில் பாருங்கள். ஒரு டீசெண்டான ஒரு படம். தெலுங்கு படத்துக்குரிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த படத்துக்குள்ளார இருக்காது. அதாவது நீங்கள் கேட்குற சண்டை, ஐட்டம் சாங்கு இதெல்லாம் எதுவுமே அதுக்குள்ளே இருக்காது. டீசெண்டாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையை அழகு போல் நாட்டை உடைக்கிறது சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க இந்த படத்தில். ஸோ தேட்டரில் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.